ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரஷிஸ் செஞ்சு பழகு சேனல். நான் இன்றைக்கி ஃபீர்னி எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் நல்லா மெல்ட் ஆகட்டும். எல்லா சைடும் நல்லா பரவலாகிற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த நெய்யிலே வந்து ரவையை வறுக்க போகிறோம். நான் ரவையை வந்து நம்ம எண்ணெயிலையும் வறுத்துக்கலாம், பட் நெய்யில் வறுத்தோன்னா நல்லா ஃப்ளேவர் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும், அதுக்காக தான். ஸோ நல்லா பாருங்கள், நல்லா நெய்யை வந்து நெய்யிலே வறுக்கணும். இந்த ரவையை இந்த கலருக்கு நல்லா, இந்த வெள்ளை கலர் அந்த ரவை வந்து லைட் எல்லோ கலரில் இந்த மாதிரி நல்லா மாறி இந்த கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கணும். கட்டி எதுவும் உழுவாமல் நல்லா ஸ்டிர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சட்டி வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கணும். அதே மாதிரி தான் இதில் என்ன வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், உங்கள் இஷ்டம் தான். நெய் ஆட் பண்ணிவிட்டு அது மெல்ட் ஆனதுக்கப்புறம் அதிலே வந்து முந்திரி பருப்பு, ட்ரை கிரேப்ஸு ரெண்டையுமே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த நெய்லேயே. நான் நல்லா வந்து நம்ம மேலே கார்னிஷிங் பண்ணும்போது அந்த நல்லா ஃப்ளேவர் நல்லா சூப்பராக இருக்கும். நான் வந்து இதில் 3/4 லிட்டர் பாலை நல்லா காய்ச்சி எடுத்துருக்கேன். திக்கான பால் தான். நல்லா காய்ச்சின பாலை இதில் ஊற்றி நான் இந்த நெய்யோடு சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்துக்கோங்க. ரொம்ப நேரம் இப்படி கலக்கணும் காய்ச்சணும் அவசியம் இல்லை. நம்ம ஆல்ரெடி இது காய்ச்சின பாலுன்றனால ஜஸ்ட்டு அந்த நெய்யோடு மிக்ஸ் ஆனால் போதும் இந்த பால். அதுக்கப்புறம் நம்ம வறுத்தெடுத்த ரவையை வந்து அந்த பாலோடு கலந்துக்கணும். இப்போ தான் வந்து நம்ம கட்டி கொஞ்சம் கூட உலாத அளவுக்கு கலந்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா சின்னதாக வந்து லம்ப் ஃபார்ம் ஆனால் கூட, அதாவது அந்த கட்டி ஃபார்ம் ஆனால் கூட டேஸ்ட்டு நல்லா இருக்காது, கேசரி மாதிரி ஆயிடும், ஃபீர்னி மாதிரி வராது நமக்கு கன்சிஸ்டன்சி. அதுக்கப்புறம் சுகர் ஆட் பண்ணிக்கணும். நான் வந்து 5 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி கலந்துக்கிட்டே இருக்கணும். நல்லா கட்டி உழுவாத மாதிரி கலந்துக்கிட்டே இருங்க. இது பண்ணுறதுக்கு வந்து கரெக்டாக என்ன 3-4 நிமிஷம் தாங்க ஆச்சு. ரொம்பவே ஈஸியானது. டக்குன்னு ஏதாச்சும் டெசர்ட் சாப்பிடணும் போல் இருந்துச்சு, ஸ்வீட் சாப்பிடணும் போல் இருந்துச்சுன்னா டக்குன்னு இதை செஞ்சு சாப்பிட்றலாம். பாருங்கள் கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிடுதுன்னு. நல்லா செமி சாலிடில் இருக்குது. இன்னும் வந்து அதோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் மாறணும். ஓகே, ஸோ நல்லா இந்த மாதிரி கலந்துக்கிட்டே இருங்க. கட்டியே விழுவக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இன்னும் வந்து நம்ம எண்ணெயில் செய்கிறத விட நெய்யில் செஞ்சோம்னா அதோட ஃப்ளேவர் வந்து நமக்கு நல்லா என்ஹான்ஸ்மெண்ட் கொடுக்கும். சிம்மிலே வச்சு கூட நீங்கள் செய்யலாம். ஹையில் வச்சிங்கன்னா வந்து உடனே கட்டி விழுந்துடும். அதாவது அந்த ரவை வந்து இந்த பால்லே வந்து நல்லா வேகணும். அப்போ தான் வந்து அந்த ஃபீர்னியோட டேஸ்ட்டே இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம சிம்மிலே வச்சு இந்த மாதிரி கலந்துக்கிட்டே இருக்கணும். அந்த ரவை வந்து நல்லா வெந்து இந்த மாதிரி செமி சாலிட் கன்சிஸ்டன்சியில் வந்துடும். அவ்வளோதாங்க, சூப்பரான ஃபீர்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் சைனிங் ஆஃப் ஃப்ரம் செஞ்சு பழகு சேனல் ரஷி.